எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி ஒரு சூப்பர் ஸ்பெஷலான பனாரஸில் கிடைக்கிற மாதிரி ஒரு அருமையான தக்காளி சாட் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம யூஸ்வலாக சாப்பிட்ற சாட் ஐட்டம்ஸ் விட. இதோட மெயின் இன்க்ரீடியன்ட் தக்காளி. ஸோ வாங்க இந்த டமாட்டர் சாட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பனாரசி சாட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ளேவர்ட் சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் தண்ணி ஊற்றுங்க. இது வந்து 250 ml கப். இதில் 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையை போட்டு சர்க்கரை முழுசாக கரைஞ்சதும் இதில் 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் பிளாக் சால்ட், அதாவது கருப்பு உப்பு. உங்ககிட்ட பிளாக் சால்ட் இல்லைன்னா நீங்கள் ரெகுலர் சால்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் சாட் மசாலா கூட சேர்த்துக்கலாம். 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. கடாயில் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றுங்க. இந்த சாட்டுக்கு எப்போவுமே நெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். நெய் வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கசகசா, அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணுங்கள். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கினது, அடுத்து 4 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது சேர்க்குறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாயை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைனா மசாலா கருகிடும். நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்க்குறேன். இந்த ரெசிபிக்கு நான் 6 மீடியம் தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி வந்து நல்ல பழமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். கால் கப் தண்ணி ஊற்றி 5 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. இந்த ரெசிபிக்கு நான் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு மசிச்சு சேர்க்குறேன். உருளைக்கிழங்கு ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது வந்து ரொம்பவே சிம்பிள், அப்புறம் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சாட். இந்த ஸ்டேஜில் நான் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் ஆம்ச்சூர் தூள், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா பவுடர் ஆட் பண்ணுறேன். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அஞ்சு நிமிஷத்துக்கு சிம்லேயே வேக விடுங்க. கடைசியாக கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 எலுமிச்சை பழத்தோட ஜூஸை நான் ஆட் பண்ணுறேன். இந்த ஸ்டேஜில் சால்ட் செக் பண்ணி பார்த்துட்டு வேணுமுன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சாட்டுக்கான மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பவுலில் ரெடி பண்ண தக்காளி மசாலாவை ஊற்றுங்க. நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றுறேன். அடுத்து 1 டீஸ்பூன் ஃபுல்லாக புளி சட்னி ஊற்றுங்க. அடுத்து ரெடி பண்ண சுகர் சிரப்பை ஒரு சின்ன கரண்டி ஊற்றுங்க. மேலே கொஞ்சமாக பொடியாக நறுக்கின வெங்காயம், அது மேலே கொஞ்சமாக மிளகாய்த்தூள், அப்புறம் கொஞ்சமாக சாட் மசாலா தூள் தூவுங்க. அடுத்து மேலே கொஞ்சமாக ஓம் பொடி, கொஞ்சம் கார பூந்தி, அடுத்து கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லியை தூவுறேன். இப்போ நம்மளோட பனாரசி டமாட்டர் சாட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேனலில் இருக்கிற மற்ற சாட் ரெசிபிஸோட லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி ஃப்ளேவர்ஸோட இந்த சாட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஏதாவது வித்தியாசமாக ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் மாதிரி எதாவது சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now. So you can place your orders on 21frames.in.